நம்ம மீனவர்களை இந்த பாடுபடுத்துற. இப்ப கச்சத்தீவை பிடிக்கிற நான் என் மீனவனை காப்பாற்ற அழுது முடிஞ்சு போச்சுங்கிற. நான் 19 வயசுல என் தங்கச்சி ஒருத்தி தாலி எடுத்துட்டாங்க ராமேஸ்வரத்துல. அப்ப கட்சி ஆரம்பிச்சு புதுசு நான் ஜெயிலுக்கு இதுமா போயிட்டு வந்துட்டு இருந்தேன். அந்த நேரத்துல இறந்து போயிட்டாங்கன்னு இந்த மீனை வீட்டுக்கு போனேன். எல்லாரும் அழுதுகிட்டு இருந்தாங்க. அவன் அங்க மூலைக்கு வந்து அழுதுகிட்டு இருந்தவ அவ அத்தனை பேர் இருக்காங்களா ஆம்பளை என்னை வந்து சட்டையை பிடிச்சிக்கிட்டுங்க இப்படி இழுத்துக்கிட்டுங்க பலார்னு அரைகிறாங்க. அரைஞ்சு என்ன இருக்கிறான் உன் தங்கச்சி தாலி எடுத்துட்டு இருக்கிறத பார்க்க வந்தியாங்க. நான் எத்தனை வருஷாச்சு இந்த மறக்காம இருக்கேன் பாருங்க. எப்படி மறப்பேன்? அப்ப எவ்வளவு வன்மை எனக்கு இருக்கு. நான் முதலமைச்சராக இருந்து என் ஆத்தாக்கு பெரியம்மா சின்னம்மா என் தங்கச்சி தாலி எடுத்துட்டு இருக்கிறதாடா அதுக்காக வந்துடுவேன்னு நினைக்கிறேன். இங்க வரு தாலி அறுக்க வச்சான் தலை இல்லாம செல்லுதுன்ற பிரபாகரம் மகன் இந்த நிலத்துக்கு வர அதிகாரத்துக்கு வந்து சும்மா கொஞ்சம் பொண்டாட்டி பிள்ளை இருக்கலாம் பதவி வாங்கி கொடுத்தா போய் பங்களா கட்டி வாழ வைக்கிறதுக்குல ராஜா. அதுக்கு வந்தவன் நினைச்சிடாது நீங்க. நான் நெய்தல் படம் அமைப்பேன். இவர் நெய்தல் படம் எப்படி அமைப்பேன்? போலீஸை எப்படி ஆள் எடுக்கிற அப்படிதான் நான் எடுப்பேன். தம்பி போலீஸுக்கு நாட்டை பாதுகாக்க நீ நம்புற, அப்புறம் எதுக்கு வீட்டில் ஒரு வாயில் காவலன் செக்யூரிட்டி போடுற, எதுக்கு வாட்ச்மேன் போடுற? அப்படிதான் நீ கோஸ்ட் கார்டு போட்ட அது வேஸ்ட் கார்டு ஆயிடுச்சு. அதனால போட்டாண்டா நெய்தல் படை நான் கட்டுறேன். ஆகச்சிறந்த பயிற்சி. தம்பி அண்ணாமலைக்கு கூட சொன்னேன், தம்பி நீ எடுத்துக்கிறது வெறும் போலீஸ் ட்ரைனிங், நான் எடுத்துக்கிறது போராளி ட்ரைனிங். ரெண்டுக்கு வா மோதி பார்ப்போம். நீ ரொம்ப சாதாரண என் முன்னாடி ஒன்று உனக்கு பிரதமர் ஓட்டு கட்டு வருவார், ஹோம் மினிஸ்டர் வருவார், ஃபினான்ஸ் மினிஸ்டர் வருவார், எனக்கு எல்லாமே நான் தான். அப்போ நான் தான் கற்று சும்மா ஏதோ ஒரு ஆட்டம் காட்டிட்டு நல்லா அடிக்கிட்டு சரி. ஆனால் இப்போ ஒரு நாடகம் நடக்குது இந்த நாட்டில். அறிவார்ந்த தமிழ்ச்சங்க தம்பி தங்கிகள் எந்திரிச்சுக்க. இந்த ஒரு நிலம்தான் உனக்கு இருக்கு, நல்லா கவனிச்சுக்க. உன் இடத்தினை உறுதி செய், உன் இனத்தை முன்னிறுத்து. இருக்க இடமற்றவன் அனைத்துலகம் பேச அருகதையற்றவன். இந்த தத்துவத்தை நல்லா உள்வாங்கிக்க. இருக்க இடம் இல்லைன்னா நீ அனைத்துலகம் பேசி அரசியல் பேசுறதா அருகதை இல்லை உனக்கு. இங்க நின்றுட்டு ரஷ்ய ஏகாதிபத்தியமே அமெரிக்க ஏகாதிபத்தியம் முன்னே கேட்கிறேன் எங்கிட்டு கேட்குது? தள்ளிப்படா, இடமே ஓ இடங்க. நீ ஆக்கிரமிக்கப்பட்டு உன் அன்னையிடம் அடித்து விரட்டப்பட போகிறாய். அங்கே ஆயுதத்தை வைத்து அடித்து விரட்டினான், இங்கே ஆக்கிரமித்து விரட்ட போகிறான். எழுதி வச்சுக்க. தாழ்ல ஏதாவது சும்மா இல்லை எழுதி வச்சுக்க. 5 வருஷம் கழிச்சு நடக்கல, அடி வாங்கும் போது ஞாபகம் வரும். அண்ணே முடியாது வரும்ல. திருப்பூர்ல அடிச்சான் தெரியுமில்ல, அந்த அடி வாங்கி ஓடுறதுக்கு கீழே பதிவு என்ன தெரியுமில்ல? என் குரல் தான். எப்படி? நான் போதிக்கும் போது உங்களுக்கு புரியாது, ஆனால் பாதிக்கும் போது புரியும் என்று சொன்னேன். அதை போட்டுதான் இப்ப பாதிக்குது புரியுதுன்னு. அதனாலதான் இத்தனை பேர் என்னை சுற்றி திறந்து நிற்கிறான். ஏன்னா அண்ணன் முதுகுல நம்ம முதுகுல அடி வாங்கும் போது அண்ணன் புரிஞ்சு தாங்கிடுச்சு. இப்படி எத்தனை பேர் முதுகுல அண்ணன் அடி வாங்க தாங்க முடியும்? எல்லாரும் சேர்ந்து தடுப்போம்னு இப்ப கிளம்பிட்டான். அதான் 32 லட்சம் பேர் மான தமிழ் மக்கள் எளிய பிள்ளைகள் என்று போட்டு 3வது பெரிய அரசியல் கட்சியாளர்களாக அவன் வந்தான். இந்த 32 62 ஆக்க முடியும், 62 1,22,000 ஆக்க முடியும். ஏன்னா நான் குட்டையில வலை வீசல, குளத்துல வலை வீசல, பெரும் கடல்ல வீசல. தமிழ் பீரினம் என்கிற பெரும் கடலில் முடிந்த வலை வீசல, விண்ணை நோக்கி வீசல. என்னை வீழ்த்துவது என்பது சரித்திர கொம்பு. என்னை கொன்று ஒழித்தாலே ஒழிய நான் வென்று முடிப்பதை எந்த கொம்பனாலும் இருக்க முடியும். 1000 கோடியை கொட்டு 5000 கோடியை கொட்டு வாங்கிக்கிட்டு எனக்கு தான் போடுவான் ஓட்டு. அப்படியே என் தம்பி சரவணன் பாடின பாட்டு மாதிரியே இருக்குன்னு நினைச்சு அவனா இட்டுக்கிட்டு பாடுவான், அருமையா பாடிடுவான். ராத்திரி 12 மணிக்கு அண்ணன் இந்த பாட்டு அனுப்பியிருக்கேன், அதை கேட்டு சொல்லுங்க. அப்பா எங்களையே வெறிகொண்ட மிருகங்களை நாங்களும் மாறி சாமம்பரா தூங்காம கட்டும் பாய்ச்சல் இருக்கும். குறுக்கவனும் வந்துடாத குதறிட்டு போயிடும். உனக்கு ஈழத்து பாவேந்தன் புதுவை ரத்தினதரை பாடிய பாடலை திரும்ப திரும்ப உனக்கு பதிவு செய்யறாரு. என் அன்பான மக்களே, உங்கள் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு காதலியுங்கள்.
உங்களை பெற்ற தாயோ உங்களை 10 மாதம்தான் சுமந்தார். ஆனால் இந்த பூமி தாயோ உங்கள் அன்னை நிலமோ உங்கள் வாழ்நாள் முழுமைக்கும் உங்களை சுமக்கிறார். நீங்கள் பிறந்த உடனே அன்னையின் மடியில் இருந்த அடுத்த அடி எடுத்து வைத்தது அவள் மடியில் தானே. நீங்கள் இறந்த பிறகு புதைந்தோ எரிந்தோ சாம்பலாவது அவள் நெஞ்சில் தானே. ஆகையினாலே என் அன்பு மக்களே, உங்கள் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு நேசியுங்கள். ஏன்? நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்பீர்கள், பலத்தை இழந்தால் இனத்தை இழப்பீர்கள். ஆதலினாலே என்னரும் மக்களே, உங்கள் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு காதலிங்கள் முடிகிறார். இதை என்னரும் தம்பி தங்கைகள் ஆழ்ந்து கவனிச்சுக்கணும். எதுக்கு இவ்வளவு காத்துறேன்? இந்த ஒரு இடம் தாண்டா இருக்கு. தெற்காசிய முழுமைக்கும் பறவை வாழ்ந்தவனடா நீ. இமயம் இந்தவார் வடதிசை கங்கையும் தென் திசை வடதிசை கங்கையும் இமயமம் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னான் வாழி என்று பாடுது சிலப்பதிகாரம். எப்படி? பகிர்வி ஆற்றல் பன்மலை அடக்கத்து குமரிக்கோடும் கொடுங்குடர் கொல்ல வடதிசை கங்கையும் தென் இமயமம் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாழி. அது வரை வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம். வடவேங்கனா திருப்பதி நினைச்சிருக்க. வேங்கன்னா இடம், வேங்கடம் என்றால் வெப்பம். தக்கான பீடபூமி வரை பறவை வாழ்ந்தாங்குது. அதாவது உண்மையான பொருள். அப்ப துணைக்கண்ட முழுமைக்கும் பறவை வாழ்ந்தவன் காலடிகள் குறுகி நிற்கிறான். அங்க ஒரு இடம் இருந்துச்சு, அடிச்சு விரட்டிட்டான். இந்த ஒரு நிலம் தான் இருக்கு, விரட்ட போறான். அப்ப என்ன செய்யணும்? விழிப்புணர்வே விடுதலையின் முதல் படி. எந்திரிச்சுக்கணும், எச்சரிச்சுக்கணும், கவனமா இருக்கணும். எப்படி இருக்கணும்? புலியின் விழிகளை போல விழித்திருக்கணும். பாய்ச்சலுக்கு தயாரா இருக்கணும். அப்ப புலி பதுங்குவது பயந்து அல்ல, பாய்ச்சலுக்கு என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிகள் புரிஞ்சுக்கணும். 7 அடி நீளம் தான் 70 அடி பின்னோக்கி போறோம். அங்க இருந்துதான் வேகம் எடுத்து ஓடி வந்து தாண்டோம். தாண்ட போறது 7 அடி தான். ஆனால் பின்னோக்கி போனது 70 அடி. 70 அடி பின்னோக்கி போவதாலேயே நாம் பயந்து போகிறோம், தோற்று போகிறோம் என்பது அர்த்தம் அல்ல. 7 அடி முன்னோக்கி பாய்வதற்குத்தான். நல்லா புரிஞ்சுக்க. நீ ஒருத்த வாழ்க்கையை எடுத்துருச்சு, சாகலான்னு முடிவெடுத்துட்டான். என்ன செய்யறது தெரியல. அப்படி சாகலாம் போது அங்கே ஒருத்தர் உட்காந்துருக்க தாடி முடியுமா, ஒரு பெரிய ஆளு, அப்படியே ஒரு சித்தர், ஒரு ஞானி, ஒரு யோகி, ஒரு எவனோ வச்சுக்கணும். என்ன தம்பி பிரச்சனை? எனக்கு வாழை பிடிக்கலையா, சாக ஒன்றும் ஒன்றுமே இல்லையா, எதுவுமே சரியில்லையா, வாப்பான்னு கூட்டி போடுற. காட்டுக்குள்ள நடந்து ஒத்தடி பாதையில் 2 பேரும் போறாங்க 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 போனோம்னா அழகான காடு, மூங்கில் காடுகள், பூந்தோட்டங்கள், அப்படி சோலையா. அங்கே ஒரு குடிசை. அங்கே போய் உட்கார்ந்து பார்த்தோன்னா அந்த அப்படி அவ்வளவு அழகா இருக்கு. பறவைகள், அது சிட்டு கிட்டு பூச்சிகள் வண்டுகள் எல்லாம் அழகா பாட்டு செஞ்சுட்டு இருக்கும்போது பார்க்கும்போது இந்த பூக்கள் ரொம்ப அழகா இருக்குது, ரொம்ப அழகா இருக்குது, ரொம்ப அழகா இருக்குது. இந்த மூங்கில் அதுவும் ரொம்ப அழகா இருக்குது. அவர் சொல்றாரு, இது ரெண்டையுமே, மூங்கிலையும் பூச்செடியுமே ஒன்னாதான் விதை போட்டு வளர்த்தேன், ஒன்னாதான் விதை போட்டு வளர்த்தேன். பூச்செடிகள் வேகமாக வளர்ந்து பூத்துட்டது, பார்க்க அழகா இருக்கு. இந்த மூங்கில் பாருங்க, முதல் நாள் தண்ணி ஊற்றினேன், 2 நாள் தண்ணி ஊற்றினேன், 3 நாள் தண்ணி ஊற்றினேன், 4 நாள் தண்ணி ஊற்றினேன், 1 வாரம் தண்ணி ஊற்றினேன், 2 வாரம் தண்ணி ஊற்றினேன், 6 வாரங்களுக்கு மேலாக தண்ணி ஊற்றினேன், முளைக்கவே இல்லை. கடைசியா 60வது நாள்ல லேசா ஒரு மஞ்சள் குறுத்து விட்டு சூரிய ஒளியை பார்க்க ஒருத்த வெளியில வந்தாங்க. எல்லாம் படபட 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 100 நாட்களில் 6 அடிக்கு மேலே விண்ணை, 60 அடி 70 அடிக்கு மேலே விண்ணை உரசுகிற உயரத்திற்கு வேகமாக வளர்ந்து விட்டார்கள். அப்ப அவன் சொல்றான், பூ படகுன்னு முளைச்சிச்சு, வளர்ந்துச்சு, ஆனா மூங்கில் அப்படி முளைக்கல. ஏன் இவ்வளவு தாமதம் முளைக்குது? அது தன்னுடைய வேரை உறுதிப்படுத்தி நீண்ட தூரம் வளர்வதற்கும், நீண்ட காலம் வாழ்வதற்கும், நீண்ட உயரம் வளர்வதற்கும், நீண்ட தூரம் வாழ்வதற்கும் உறுதியான கட்டமைப்பை பூமிக்குள்ளேயே செய்து கொண்டிருந்ததுங்கிறான். அதுக்கு நிறைய நாட்களை எடுத்து குறிச்சிருக்கான். அந்த மாதிரி நிறைய நாட்களை எடுத்து ஒரு கட்டமைப்பை உருவாக்கி விண்ணை உரசுகிற மூங்கிலாக வளர்கிற கட்சி தான் நாம் தமிழர் கட்சி. எளிதா வீழ்த்திடலாம், அப்படி இது பண்ணிடலாம். இதெல்லாம் ஒரு ஆளா இல்லாத சின்ன தெரிவித்துக்கிட்டு எது குடிக்கிற ஆளா இல்லை, இவெல்லாம் ஒரு ஆள் இல்லை அப்படின்னா கேட்குற இடத்துல கூட்டம் போட அனுமதி கொடுக்க வேண்டியதானே? அது அனுமதி இல்லை. இதெல்லாம் விடப்பா,
இன்னைக்கு எனக்கு நடந்த நகைச்சுவையெல்லாம் கேட்டுக்கப்பா. நெய்வேலி பழுப்பு நிலக்கரி மின்சாரம் அந்த இதை தனியாருக்கு கொடுக்க போறாங்கப்பா. மத்திய அரசு கொடுக்க கூடாதுன்னு நாங்கள் தடுக்க போராட போறேன்ப்பா. எனக்கு அனுமதி மறுக்கப்படுது. நல்லா கொஞ்சிங்க, திமுக ஆட்சினா மறுக்கப்படுது. என்ன கொடுக்குது? சீமா நீங்க பேசினால் மின் உற்பத்தி பாதிக்கப்படுது. சிந்திட்டு பாரு. இது படிக்கும்போது என்னடா உங்க கொடுமை, நான் இங்க பேசுனா அங்கே கூட உற்பத்தி நிற்கும் முடிச்சுங்க. அப்புறம் சரி இந்த காலம்ங்க, அப்ப போராட போறேங்க. சீமா நீங்க பேசினால் அங்கே மின் உற்பத்தி பாதிக்கப்படும். அதே ஒரே இதுக்கு அச்செடுத்து வச்சுக்குவாங்க. நான் இங்க பேசினா இங்க எப்படி மின் உற்பத்தி பாதிக்கப்படும்? இலங்கையில திருச்சிக்கு தான் அகதி முகாம், ஏதிலிகள் முகாம். அதுக்கு பக்கத்துல ஒரு 3 கிலோமீட்டர் கிட்ட தான் கூட்டம். 3 கிலோமீட்டருக்கு தள்ளி. அதுக்கு அனுமதி மறுக்கப்படுது. ஏன்னா இவர் இங்க பேசுவதை அங்க கேட்கும். அங்க கேட்டா முகாமில் இருக்கிற இளைஞர்கள் எழுச்சி விடுவார்கள். ஏன்னா அவனே முகாமில் இருக்கான், அவன் எழுச்சி விட்டாத்தா என்ன ஆனாத்தா என்ன அப்படின்னா பாருங்க, எவ்வளவு தூரம் அரண்டு மிரண்டு கிடைக்கிறாங்க பத்தில பயம். இப்ப ஏன் இதுல என் தலைவன் படம் என்ற வச்சா எந்த தொலைக்காட்சியும் கட்டாது. ஏன் பயம்? நான் நினைப்பேன், படத்தை பார்த்தே இந்த பயம்னா அப்ப படையை பார்த்தா என்ன பயம்? நீ அப்படி மடக்கி ஒடுக்கி வைக்கிறதுக்கு நான் கொடை இல்லை, புலிப்படை என்பதை புரிஞ்சுக்கிட்டு நீ என் ஆட்டம் காட்டணும். ஒன்றும் கிடையாது. நீ ஆட்டையே ஓட்டு கேட்கிற, நான் என் ஆத்தால பண்ணிட்டு ஓட்டு கேட்கிறேன். என்னை பெற்ற தாய் இருந்துட்டு உடன் பிறந்த அக்கா தங்கச்சிட்டு ஓட்டு கேட்கிறேன். எனக்கு இருக்கிற உரிமை எவனுக்கு இருக்காது. ஏன்னா நீ பட்டி எடுத்து பாரு,